நாம ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனம். 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேலுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, குமார இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற பாக்கியமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி உங்களுடைய ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை ஜனங்கள் உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும். தொடர்ந்து நாம் மட்டும் கைமுடக்க நடத்தும். நீ பேசுகிறோம், ஜெபித்து ஜெயமெடுக்கும். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை பொழுது. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிறது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அறிக்கை செய்யலாமா? எபெனேசர் சொல்லுங்க. எபெனேசர். எபெனேசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சொல்லுங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சொல்றீங்களா? மீண்டும் சொல்லுங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதான் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை. அவன் இம்மட்டும் உதவி செய்யறான்னா இனிமேலும் உதவி செய்யலாம். இம்மட்டும் உதவி செய்கிற கர்த்தருடைய கரம் இனிமேலும் என்ன செய்யும்? உதவி செய்து கொண்டே இருக்கும். ஒரு பாடல், இம்மட்டும் காத்தீ இனிமேலும் காப்பீ என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர் என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா கேட்கிறேன், இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தா, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது கர்த்தர் செய்த உதவி. அல்லேலூயா. உதவி செய்கிற மாதிரி எங்கேயோ இருக்கிறாரு. எங்கேயோ இருக்கிறாரா? கூடவே இருக்கிறாரா? கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு எனக்கு உதவி செய்த தெய்வம் நம்மளை விட்டு விலகாதவன், அவன் கைவிடாதவன், கூடவே நடத்துவான். அல்லேலூயா. அவன் உதவி செய்கிற கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கு அப்படின்னா அவரும் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் 108ஆம் சங்கீதத்துல சங்கீதம் 60ல ஒரு பகுதி வாசிக்க சொல்லப்படுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி இதுதான். அப்ப மனிதனால் வருகிற உதவி இருக்கான இருக்கு. அது எல்லா நேரமும் உதவி செய்ய முடியாது. ஒரு எல்லை மட்டும் மனுஷனுடைய உதவி வரும். தானியேலுக்கு அந்த ராஜாவை உதவி செய்ய முடியல. செஞ்ச முடிஞ்சா சிங்க கடி ராஜா முத்திர போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. அப்புறம் இவர் ஜபத்தை விடல. எல்லா எதிரிகளும் அவனை சீக்கிரம் போறன்னு சொல்லி ஆயத்தமாக்குற போது ராஜா காலையில இருந்து சாயங்காலம் நினைஞ்சான். ரொம்ப பிரயாசப்பட்டான் விடுவிக்க, உதவி செய்ய முடிஞ்சதா? நான் சொல்ல சில நேரங்கள்ல ராஜாக்கள் கூட உதவி செய்ய முடியாது. ஆனா உதவி செய்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் எந்த மனிதர்களும் கைவிட்டாலும் உதவி செய்ய முடியாத நிலை வந்தாலும் அவனுடைய உதவி நமக்கு உண்டு எப்போதும். அல்லேலூயா. எதற்கு இதை சொல்றாருன்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழுதிச்சாங்க. இதை கண்டு ஜனங்கெல்லாம் பயந்து சாமுவேல்கிட்ட போய் சொன்னாங்க,
எங்களுக்காக ஓயாமல் வேண்டுதல் செய்யணும். அந்த 8 வாசிக்கலாமா? சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கள் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டுதல் செய்யும். என்ன வந்த ஓயாமல், ஓயாத ஜெபம். ஓயாமல் ஜெபம் வந்து அவங்க வாழ்க்கையில அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். அவன் ஓயாம துதிக்கிறீங்களா? ஓயாம அந்த பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இல்லைன்னா ஓயாம செல்லதான் எடுக்கிறீங்களா? ஓயாமல், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓயாத ஜெபம், ஓயாத துதி, ஓயாத பாடல், ஓயாத ஆரம்பம், ஓயாத வேத வாசிப்போம் இருக்குன்னா உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காரியத்துல எந்த மனுஷனால உதவி செய்ய முடியுமா? ஜெபம் பண்ணணும், மணிக்கணக்கா யாராவது செய்ய முடியுமா? ஒரு ஆலோசனை, எங்களை மாதிரி ஒரு ஆலோசனை வேணா கொடுக்கலாம். இரவெல்லாம் ஜெபிக்கணும், நான் உதவி செய்ய முடியுமா? ஆவியானவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அப்ப நான் சொல்றேன், உங்களை விட்டு பிரியாத ஆவியானவர் உங்க கூடவே இருக்கிறார். அவன் பல நேரங்களில ஆளுடைய உதவி ஒவ்வொருவருக்கும் வந்தது உண்டு. அந்த உதவி மட்டும் வரல அப்படின்னா என்ன நடந்துக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுது, தாவீது பாடின சங்கீதத்துல 124ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அங்க சொல்லப்பட்டிருக்க, மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கிருப்பார்கள். பாருங்க, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறோடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்ப உதவி செய்கிறவர் கூட இருக்கிறாரா? தூரத்துல இருக்கிறாரா? கூட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். ஆமா, உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் சொல்றேன், தூதருக்கு உதவி செய்யலையா? வேதம் ஆபிரகாமின் சந்ததிக்கு எபிரேயர் 2:16 நம்ம வாசித்தோம்னா அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தூதர்களுக்கு உதவியாக கைவிடாமல். வாசிக்கலாமா? எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாய் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு உதவியாக கர்த்தர் கை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கை கொடுக்கும் போது கையை பிடிங்க, பெரிய உதவியா இருக்கு அவருடைய உதவி. அவருடைய உதவி யாருக்கு? சிலருக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார். நாமெல்லாம் தகுதியா இந்த ரட்சிப்பு அடைவதற்கு, இந்த இயேசுவின் நாமத்தை உட்கொள்வதற்கு தகுதினா தகுதி இல்லை. தகுதி இல்லாத நமக்கு தெய்வம் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது சொல்றேன், தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிறார்னா மிகுதியா ஆசீர்வதிக்கப்படுறார். தகுதியில்லா அடிமை என்னை அடைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை தாங்கி தாங்கி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரை கரங்களிலே அன்பரே கரங்களிலே நன்றி 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 என்று நல்லவரே நன்மைகளை ஆமென். நன்றி 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 என்று
உதவி வருதுன்னா தேவனுடைய மிகுதி உண்டு. அந்த மிகுதியா சொல்ற என்னது பின்னாடி என்ன கொடுக்கிறோம்? மல்டிபுல் அப்படின்னா என்ன? பெருக்கம். மிகுதியா எதுன்னு சொல்ற? பெருக்கம்னு சொல்றேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய உதவி இருக்குன்னா ஒரு பெருக்கம் உண்டு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? என்று சொல்ற, நீங்களே உதவிக்காய் தெரிவிக்கிறீங்க. யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நான் சொல்ல, யாரும் உதவி செய்யறாலும் தெய்வம் உதவி செய்யலாம். அவன் மனுஷனுடைய உதவியை பெறுகிறவர்கள் எப்போது எப்படிதான் இருக்கும்? ஏதாவது தாங்க 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 சொல்லலாம். ஆனா கர்த்தரை பார்க்கிற தேவ பிள்ளைகள், நீங்க 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 இது தாங்க தாங்க தாங்க. கையை உயர்த்திட்டா ஆபிரகாம் கையை உயர்த்தினாரா? கைய இப்படி இப்படினாரா? இப்படினாரா? கைய ரெண்டு கையும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. ஓட்டனா தான் கேட்க மாட்டேன். கையை உயர்த்துறேன். இது பெருக்கான நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. ஏசி மட்டும் இல்லங்க, சகல காரியமும் வரும்போது அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. பரலோகத்துல இருந்து வந்து சேரும். வர வேண்டிய நேரத்துல வந்து சேரும். எத்தனை பேர் குதிரப்பமா நினைச்சதில்லை ஏசி எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். முன்னாடி ரொம்ப ஒரு வருஷம் இருக்கணும், ஒரு வருஷம் தாண்டியே இருக்கும். நமக்கு என்ன தர போறாரு? ஏசி தர போறாரு. வர மாசம் தான் பார்க்க போறீங்க. அவன் வர வேண்டியது வந்து சேரும்ன்றேன். நான் அதை கூட சொல்லிட்டு இந்த கட்டடத்தை இடிச்சு அங்க போயிரும்ன்றேன். அங்கதான் வரப்போகுது. நம்புறீங்களா? ஜலம் வரணுங்கிறேன். அவன் யானை கொடுத்து சொல்லி கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. சகலமும் பெருக்கான போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ண போறான். அல்லேலூயா. கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இது ஆசீர்வதின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க பார்த்தீங்களா? இது கொஞ்சத்தை தான் தெய்வம் மிகுதியாக்க போற, பெருக பண்ண போற. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊழியத்தை தாங்குற கைகளை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. கர்த்தர் தான் தாங்குறாரு. ஆனா சில மனிதர்களை, சில பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த ஊழியரை அல்லது ஊழியத்தை தாங்குறது உங்களுக்கு கஷ்டமா? இது நம்ம மட்டும் இவருக்கு கை கொடுக்கலன்னா, இவரை தாங்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யாரா எண்ணுகிறீர்களா? இது நீங்க தாங்குறீங்க, அதனாலதான் நான் வாழ்றேன், நீங்க தாங்குறதுல எனக்கு நன்மை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நீங்கள் தாங்குவீர்களானா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். மோசையின் கைகளை யார் தாங்கினா? யாருக்கு ஜெயம்? மோசையின் கைகளை தாங்கின போது யாருக்கு ஜெயம் இருந்துச்சு? ஜனத்துக்கு தான் ஜெயம். அல்லேலூயா. மோசையின் கைகள் உயர்த்தப்பட்டு இருக்குமானால் அதை தாங்குவதே உங்களுடைய தரிசனத்துல இதுல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அதான் பெருக்கோன்னு சொல்றேன். பெருக்கப்பட போறாங்க. அல்லேலூயா. என்று சொல்றேன், ஆண்டவருடைய உதவி நமக்கு இருக்குமானால் நீங்கள் உதவியை தேட மாட்டீங்க, அநேகருக்கு உதவியா இருப்பீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. அனாதையாய் வளர்ந்தவா ஒரு எஸ்தரையும் அனாதைகளுக்கு உதவி தானே தேவை, உதவி தானே தேவை. அவன் யாருக்கா உதவி செய்ய முடியுமா? யாருக்கும் அவன் உதவி செய்ய முடியாது. அவளுக்கு தான், ரூத்துக்கு அவளுக்கு தானே உதவி தேவை.
அவளுக்கு தானே உதவி தேவை. நான் சொல்றது புரியுதா, விளக்குதா? யாருக்கும் அவர்கள் உதவி செய்ய அடிமையாகிய ஒரு யோசேப்பு, அவனுக்குதான் என்ன தேவை? உதவி தேவை. ஆனா யாருடைய உதவி இவர்களுக்கு வரல, தெய்வத்துடைய உதவி வந்தது. அல்லேலூயா. அவர் உதவி வந்ததுனால்தான் அவருக்கு ராஜ்யம் வேண்டாம். யாருக்கு? எஸ்தருக்கு. அவன் ரூத்துக்கு ஆண்டுடைய உதவி வந்ததுனால்தான் போவாசின் கண்களில் ஒரு தயவு. யோசேப்புக்கு கர்த்தருடைய உதவி வந்ததுனால்தான் பார்வோனுக்கு சொப்பனங்களை தீர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு கூட உனக்காக சில சொப்பனம் ஆண்டு கொடுப்பார் அவன். அல்லேலூயா. அவன் அந்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. ஜீசஸ், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தால் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்றான். அல்லேலூயா. நான் சொன்ன ராஜ மேன்மை கத்தவை தந்திருக்காங்க. என்னங்க ராஜ மேன்மை? ரட்சிப்பு ராஜ மேன்மை, அபிஷேகம் ராஜ மேன்மை, கிருபை ராஜ மேன்மை, ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு இருக்கலாம். இதுதான் ராஜ மேன்மை. எதுக்கு இந்த ராஜ மேன்மை தந்திருக்கிறா? இந்த காலத்துக்கு உதவியா இருக்கு. அவளுக்கே உதவி தேவை. அவன் கர்த்தர் உதவி செய்ததுனால ராஜ மேன்மையை கொடுத்து அநேகருக்கு உதவி செஞ்சு கத்தரிச்சாரா. ரூத்துக்கு உதவி செய்து பெரிய சொத்துக்கு சொந்தக்காரியா மாறினாரா. யோசேப்புக்கு உதவி செய்து யோசேப்பு அநேகருக்கு உதவி செய்து வச்சுட்டாரா. உங்களுக்கு பிரத்யேகமான கர்த்தருடைய உதவி ஏன் வருதுன்னு சொன்னா அநேகருக்கு உதவனா. எத்தனை பேர் கை கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. இப்படி இல்ல, இப்படி அவன் யாரு கை இப்படி இப்படி நீட்ட போனோம்? தர்மம் எடுக்க வருவாங்க தானே. அம்மா ஐயா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கை தான் என்ன? உங்க கை கொடுக்கிற கை. ஏன்? ஒரு கை உனக்கு கொடுக்குது. ஒரு கை உனக்கு கொடுக்கிறதுனால நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ கொடுக்கிறவனத்தான் மாறுவேன். அவன் தாங்க தாங்கன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டேன். கர்த்தருடைய கொடுக்கிறவனா மாத்துவார். கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுங்க? முதல்ல நீ கொடு. எதை கொடு? நேரத்தை கொடு. ஆனா இந்த நாளிலிருந்து 21 நாள் ஜெபம். எனக்கு கொடு, நேரத்தை கொடு, கண்ணீரை கொடு. அவன் இது என்னதான் கொடுக்கணும் கொடுக்கு. கர்த்தருக்கு கொடு. அவன் நீ கர்த்தருக்கு கொடுக்கிறது அவர் அப்படியே திருப்பி கொடுக்கிறவன் அல்ல, அதை பெருகபடி கொடுக்கிறவன். அம்மா சாதாரண கொடுக்க மாட்டாருங்க. எப்படி கொடுப்பாரு? பெருகபடி. எஸ்தருடைய வாழ்க்கையில நேரத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். ராஜ மேல் இதுக்குதான் தந்திருக்கிறாரு. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னா எதுக்கு உதவி செஞ்சாரு? அனைவருக்கு என்ன செய்யணும்? உதவியா இருக்கும். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, எச்சி கைனால என்ன செய்யலாம்? காக்கா மறக்கப்படலாம். ஏன்? கையில இருக்கிற சோத்து படுக்க எங்க பெருமா ஆசிரியப்படவே முடியாது. கொடு. யார் கொடு? கர்த்தருக்கு கொடு. ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. கொடுத்து கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுங்க. அல்லேலூயா. ஆண்டு செய்ய போற இந்த ராஜ நேர்மோனுக்கு தந்திருக்கிறார். இம்மட்டு கர்த்தரைகளுக்கு எப்படி உதவி செஞ்சார்? இடி முழக்கங்களை உண்டு வந்தார். உனக்காக சில இடி முழக்கங்கள் உண்டாகும். சத்துருக்கள் பட்டு விடுபடி, சத்துரு கையை ஒப்பு கொடுக்கபடி கர்த்தர் இடி முழக்கங்களை உண்டு வருவார். அல்லேலூயா. அந்த ஜுலம் ஜனங்க மின்ன என்னதான் இடி முழக்கம் சேர்ந்தே வரப்போம். என்ன செய்யணும்? ஓயாமல் ஜெபம். ஓயாத ஜெபம் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் இடி முழக்கங்களை கொண்டு வருவார்.
இடி முழக்கத்தை கண்டு பயப்படாத ஆள் உண்டா? மின்னலை கண்டு பயப்படாத ஆள் உண்டா? அது பாவம் பயங்கரமானது. அது அவ்வளவுதான். பச்சையா இருக்கிற மரங்களையே பட்டு போகுச்சு. உனக்கு உலகமா எழுந்து இருக்க சத்துருடைய கட்டளை அது நிர்மூலமாக்கும். மின்னல்களை மட்டுமல்ல, இடி முழக்கங்களை கற்று உண்டு பண்ணி உனக்கு உதவி செய்ய போறா. உனக்காக ஏற்கனவே அனுகூலமா மாறு. யாருக்கு நான் ஜெபிக்கிறது தேவ பிள்ளைக்கு. ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறியா, அதை ஜெபிக்கிட்டே இரு. உன் வீட்டுல சின்ன குடும்பம் ஜெபமா, அதை ஜெபிக்கிட்டே இரு. ஒரு 10 வருஷம் ஜெபிக்கிறியா, ஜெபிக்கிட்டே இரு. கர்த்தர் செய்ய போற உன் வாழ்க்கையில பெருக்கத்தை கர்த்தர் இம்மட்டும் கர்த்தரைகளுக்கு உதவி செய்தார். ஆண்டுடைய உதவி பெருசா வரப்போதுங்க. ஆண்டுடைய உதவி உனக்கு வர்றதுனால நான் சொல்றேன், அநேகருக்கு நீங்க எப்படி மாறுவீங்க? உதவியா மாறுவீங்க. ஆடு மேய்ச்ச தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்த போது அவன் இஸ்ரவேல் ஜனம் அனைத்துக்கும் உதவியா இருந்தார்ல. அவன் இன்னைக்கு நீங்க கடன்காரனா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க அனைவருக்கு கடன் கொடுப்பீர்கள். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். நம்புறீங்களா? இது நடக்கும். இன்னைக்கு படுகிற பாடு பிரயாசம் கஷ்டம் தான். குடிக்க கஞ்சி கூட இல்லை. ஆனா இந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய உதவி தேடி ஆண்டவருடைய உதவி வேணும் வேணும் சொல்லி ஓடி வரா. இதுவே உனக்கு கர்த்தர் செய்கிற உதவி. ஆண்டவர் துதிக்கிற, ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், கர்த்தருடைய உதவி உனக்கு உண்டு. ஆண்டவருடைய உதவி உனக்கு இருக்கிறதுனால ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்புமே சொல்லப்பட்டு எழுதப்படுகிறபடி இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ராஜ மேன்மை உனக்கு உண்டு. கர்த்தருடைய உதவிக்காரன் உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய உதவிக்காரன் உங்க மேல இருக்கிறது. ஆண்டவரே, உங்க கரம் என் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, இந்த கரம் சகலத்தை புதிதாக்குற கரம். இந்த கரம் உதவி கரம், எனக்கு சகல காரியத்தில் உதவி செய்கிற கரம். அவர் உதவி செய்ய முடியாத எந்த சூழ்நிலை என்பது அவருக்கு இல்லவே இல்லை. அவர் சகல காரியத்திலும் உதவி செய்கிற கர்த்தருடையும் அவை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு உங்க மேல் அமர்ந்து இருக்கிறது. சகல காரியத்திலும் அவருடைய உதவி உங்களுக்கு உண்டு. ஒரு ராஜ மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால நீ சகல ஜனங்களுக்கு உதவியா கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? சிலருக்கு வருத்தத்தோடு இன்னைக்கு இந்த சபையில் வந்திருக்கீங்க. சில நாட்களா நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், சில நாட்களா துக்கம், சரியா சாப்பிட முடியல. அதை நினைச்சு தப்பி படைப்பனா, இந்த காரியத்துல நான் தப்பி படைப்பனா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கூட உனக்கு இருக்குது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ தப்பி பிழைக்கும்படிதான் இன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ தப்பி பிழைப்ப, உன் குடும்பம் தப்பி பிழைக்கும். உன் குடும்பத்துல ஒரு பிராண சேதமும் வருவது இல்லை. சில பொருட்கள் சேதம் வந்திருக்கலாம், வரலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, பிராண சேதம் வருவது இல்லை. சில நாட்கள் வருத்தமா தான் இருக்குது, சில நாட்கள் துக்கமா தான் இருக்குது. இந்த துக்கத்திலையும் வருத்தத்தையும் ஆண்டவர் திரும்பி ஓடி வர இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நான் உனக்கு தர்றேன், இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கோ. உனக்கு ஒரு பிராண சேதம் வருவது இல்லை. நீ தப்பி பிழைப்பதற்கு கர்த்தருடைய உதவி தரும். இதோ கர்த்தருடைய உதவி தரும் உனக்கு வந்திருக்கிறது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் வந்தது. அவங்க மடிக்கு போனாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் வந்தது, இந்த சூழ்நிலை தான் வந்தது, இந்த வியாதி தான் வந்தது, இந்த காரியம் தான் வந்துச்சு. ஆனா அவர்கள் தப்பி பிழைக்கலையே. அப்ப நான் எப்படியோ தப்பி பிழைக்க மாட்டேனோ என்று புலம்புகிறார். அப்படி என்னுடைய தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தானே ஆண்டவர் பேசுறாரு. உனக்கு பிராண சேதம் வருவது இல்லை. பிராண சேதம், பிராணனை காத்த கரம். நீ என்னைக்கு அழுதுவே இருக்கணும், இன்னைக்கு செத்துவே இருக்கணும். அவன் கராவனை பிடிச்சிருக்கிறது. உதவி செய்கிற கர்த்தருடைய கரம் ஒரு பிராணனை அழிவிக்கு விலக்கி மீட்டு ஒரு கிருமியால் இறங்கிறார். உறுதி சென்று நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கல்விக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ ஆகிறது.
கர்த்தர் எத்தனைதான் உன் பிராணனை காக்கும்படி கர்த்தருடைய கரம், உதவிக்கரம் நீங்க மேல இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் பிராணன் போகாது, உன் பிராணனை நீக்கும்படி, உன் பிராணன் காக்கப்படும்படி கர்த்தருடைய உதவிகரம் இருக்கு. கர்த்தருடைய உதவிகரம் இருக்கு. கர்த்தருடைய உதவிகரம் இருக்கு. எந்த மனுஷனும் உன் பிராணனை காக்க முடியாது. நீ கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, என் கரம் உன் மேல அமர்ந்து இருக்கிறதுனால உன் பிராணன் காக்கப்படும். Yes, yes, yes. Yes. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களே, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுவிச்சிருக்கிறாரு. மரணத்துக்கு விடுவிச்சிருக்கிறாரு. கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஆமை ஸ்தோத்திரம். சில காவலுக்கு நியமிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் விடுவிச்சிருக்கிறார். சில கட்டி அழுத்தவன் ஏன் தெரியுமா? ஒரு மூலமா ஜனம் விடுவிக்கப்படணும். ஒரு மூலமா ஜனம் கட்டி அழிக்கப்படணும். குறிப்பிட்ட நாள் ஆகியவர் சொல்றார். குறிப்பிட்ட நாள் 14 நாள் 14 நாள். எஸ், 14 நாளா சில சாப்பாடு உனக்கு இல்லை. உனக்கு ஒரு பயம் இருக்கு. உயிர் பேருமோன்னு சொல்லி ஒரு 14 நாள் ஆண்டவர் 14 எனக்கு காமிக்கிறார். 14 நாளா ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. 14 நாளா நீ புலம்பிட்டு இருக்க. நீ வருத்தத்தோடு தான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற. நீ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்கிறபடினால உனக்கு பிராண சேதன் வருவது இல்லை. அந்த பிராணனை அழிக்க பார்க்கிற அந்த கத்திகள் இப்போ ட்ராக் பண்ண இயேசுவின் நாமத்தில் அந்த கத்திகள் உடையுது. எஸ், சத்து வச்சு கத்தியுது, பிசாசு வச்சு கத்தியுது. இப்போ அந்த கத்து உடையுது. இப்போ அந்த கத்து உடையுது. கத்து விடுவிக்கிறாங்க. உன்னை தூக்கி எடுக்கிறான். எஸ், பலப்படு. ஆவியானவர் தீர்க்கமா இறங்கி இருக்கிறார். பலத்த கிரி நடக்க நான் பார்க்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். யார் அந்த ஆத்மா யாரு? இது கர்த்தருடைய ரொம்ப நேசிக்கிறார். 14 நாளா ஒரு போராட்டம் அவனுக்கு இருக்குது. 14 நாளா சில பிரச்சனை அவனுக்கு இருக்குது. அந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறார். அந்த காரியத்தை வருத்தத்தோடு இருக்கிறார். என் பிராணன் காக்கப்படுமோ, என் பிராணன் காக்கப்படுமோ என்று பயந்து இருக்க. தப்பி பிழைப்பனா சொல்லி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. 14 நாளா இந்த குழப்பம் அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல பலமா இறங்குறத நான் பார்க்கிறேன். உன்மேல பலமா இறங்குறார். உன்மேல ஆசீர்வாதம் நான் பார்க்கிறேன். உனக்கு ஒரு உதவி வருகிறது. உன் பிராணன் காக்கப்படும். ராகமா சந்தரா தியால்மனா சுலியானா ரீகமானா சேனோ ரியாப்பனா. எஸ், இந்த காலத்துக்கு உதவியா இருக்க முடியும். ராஜமே நமக்கு கிடைக்குது. ராஜமே நமக்கு கிடைக்குது. ராஜா அவனுக்கு தொடுகிறாரு. ராஜா ஆளை அனுப்பி கர்த்தருக்கு சொன்னார், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தார். எஸ் 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 கர்த்தருடைய ரமணி சிபிலியானா ராகமா சேகல்மனா. தேவனுடைய சமூகத்துக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பரலோகத்துக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை. பரலோகத்துக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை. இது சாதாரண வார்த்தை அல்ல. கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். அதிகமா நேசிக்கிறது. தேவன் சொல்கிறாரு, என்னுடைய உதவி உனக்கு உண்டு. யாருடைய உதவி உனக்கு இல்லாம இருக்கிறார்? நீ கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய உதவி உனக்கு நிச்சயம் உண்டு. ஜெபிக்கணும் விரும்புறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த சத்தியம் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் பார்க்க விரும்புறேன். யார் அந்த 14 நாளா யார் பிரச்சனையில இருக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை சும்மா வராது. ஒரு வருத்தம் இருக்குது. தப்பி பிழைப்பேனா என்ற ஒரு 14 நாள் ஆண்டு சொல்ற 14 நாளா சில வருத்தத்தோடு இருக்கிறீங்க. சில காரியத்துல தப்பி பிழைப்பேனா என்று சொல்ல ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. தெய்வ பிரசனம் பலமா இறங்கிறத நான் அனுபவிக்கிறேன்.
கடுங்காற்று பெரிய பிரச்சனை தான். இது பிரச்சனைகளோட புசிக்க முடியல. பாரப்படுற நீ தப்பி பிழைப்பனான்னு சொல்லி உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நீனே சொல்லிட்டு இருக்க தப்பி பிழைப்பனா தெரியலையே என்று சொல்லி உனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு. சொல்ற எக்காரவனுக்கு விலக கத்துடைய வார்த்தை பெருதா வராது. எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் உண்டு. நீங்க ஜெபிக்கணும் நான் தான் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கேன். விசேஷ ஆளுமே வருது. இந்த கட்டுக்கு உடையப்படும். இந்த வார்த்தை உனக்குள்ளே ஜீவ அப்பமாய் பிரவேசிக்கும். அந்த நீ தப்பி பிழைக்கும்படி அது உனக்கு ஏதுவாய் மாறும். எனக்கு தெரியாது. ஒன்ன குறிச்சு கத்தருக்கு தெரியும். ஒன்ன குறிச்சு கத்தருக்கு தெரியும். கத்தருக்கு உனக்கு மறைமானது இல்லை. மனுஷன் சில முகத்தை மறைச்சிருக்கலாம், சில காரியத்தை மறைச்சிருக்கலாம். கத்தருடைய காரியம் கத்தோடு அவன் உன்னை மறக்கிறவல்ல. யார் ஆண்டவர் பேசுறாரு நீ சொல்லுவாயானா, நீ வருவாயானா நான் உனக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். நான் உனக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஓ Jesus, 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 Jesus. Oh, நலச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை இந்த பாடுகிற நேரத்துல ஆடுகிற ஒவ்வொருக்கான நீங்க முன்னாடி வந்தாங்கன்னா ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அனுபவமிக்கவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அபிஷேகம்